சம்டைம்ஸ் நமக்கு எதனா டவுட்ஸ் வருது அப்படின்னா அவங்க ஒழுங்காக ரிப்ளை பண்ண மாட்டாங்க. நம்ம எதனா ஒன்று கேட்டால் அவங்க எதனா ஒரு பதில் சொல்லுவாங்க. அதுதான் இருக்கிறதுலே ரொம்ப இரிட்டேட் ஆகும். நமக்கு என்னதான் நிறைய விஷயம் தெரிஞ்சாலுமே அதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் நிறைய கொஷின்ஸ் ரேஸ் ஆகும். அந்த மாதிரி டைம்லலாம் நமக்கு யாருமே ரிப்ளை பண்ணவே மாட்டாங்க. நம்ம ஓகே இவங்க பண்ணுவாங்க நம்பி போவோம். பட் அவங்க தான் இன்னும் ரொம்பவே டிலே பண்ணுவாங்க. நான் கஷ்டப்பட்ட மாதிரி யாரும் கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். நமக்கு தெரிஞ்ச விஷயத்த மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறதுல ஒன்றுமே தப்பு கிடையாது. ஆனால் அது நிறைய பேருக்கு புரியறதே இல்லை. எல்லாரும் இந்த மாதிரி பண்ணுறாங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. ஆனால் ஒரு சிலவங்க இருக்காங்க. எல்லாருமே நான் மீன் பண்ணி சொல்லலை. என்னதான் நம்ம கிளாஸ் கற்றுக்கிட்டாலுமே பட் நமக்கு செல்ஃப் லேர்னிங் ரொம்பவே முக்கியம். ஒரு டைரியோ ஒரு நோட் போட்டு எழுதி வைங்க. அதில் எதுவுமே தப்பு இல்லை. நான் மறக்க மாட்டேன், எனக்கு எல்லாமே நல்லா ஞாபகம் இருக்கும் அப்படின்னாலுமே பரவாயில்ல, தப்பே கிடையாது. நீங்கள் பண்ணுறீங்க ஒரு டைரி போட்டு இந்த ரெசிபிக்கு இவ்வளோ